ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். வருவேன் என்றவரை ஆராதிப்போம், வருகிறேன் என்றவரை ஆராதிப்போம். வருவேன் என்றவரை ஆராதிப்போம், வருகிறேன் என்றவரை ஆராதிப்போம். இருப்பேன் என்றவரை ஆராதிப்போம், இனிமேலும் வருபவரை ஆராதிப்போம். இருப்பேன் என்றவரை ஆராதிப்போம், இனிமேலும் வருபவரை ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். காண்பவரை என்றும் ஆராதிப்போம். நம்மை காக்கிறவர், வல்லவர், அவர் வாழ்வளிக்கும் தேவன், அவரை நாம் ஆராதிப்போம். காண்பவரை என்றும் ஆராதிப்போம், காப்பவரை என்றும் ஆராதிப்போம். காண்பவரை என்றும் ஆராதிப்போம், காப்பவரை என்றும் ஆராதிப்போம். வல்லவரை என்றும் ஆராதிப்போம், வாழ்வளிக்கும் தேவனை ஆராதிப்போம். வல்லவரை என்றும் ஆராதிப்போம், வாழ்வளிக்கும் தேவனை ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ரட்சிக்க வந்தவரை நாம் ஆராதிப்போம். ரட்சகர் இயேசுவை ஆராதிப்போம். அவர் ரட்சண்ய தேவன், ரட்சிக்கும் வல்லவரை நாம் ஆராதிப்போம். ரட்சிக்க வந்தவரை ஆராதிப்போம், ரட்சகர் இயேசுவை ஆராதிப்போம். ரட்சிக்க வந்தவரை ஆராதிப்போம், ரட்சகர் இயேசுவை ஆராதிப்போம். ரட்சண்ய தேவனை ஆராதிப்போம், ரட்சிக்கும் வல்லவரை ஆராதிப்போம். ரட்சண்ய தேவனை ஆராதிப்போம், ரட்சிக்கும் வல்லவரை ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். திரும்ப ஒரு முறை கூட. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கா? சரி, இப்போ நான் தொடங்கி விட போறேன். நீங்க கடைசி சரணத்தை பாடி முடிக்க போறீங்க. சரியா? ரட்சகர், ரட்சிக்க வந்தவரை ஆராதிப்போம், ரட்சகர் இயேசுவை ஆராதிப்போம், ரட்சண்ய தேவனை நாம் ஆராதிப்போம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ரட்சிக்க வந்தவரை, ஆமென். எஸ், ரட்சிக்க ரட்சண்ய தேவனை ஆராதிப்போம், ரட்சிக்கும் வல்லவரை
ஆராதிக்க இயேசுவை ஆமென். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க இயேசுவை ஆராதிக்க வந்தோம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கல்வாரி அன்பு பாடகர் குழு சார்பாக மனதார நன்றிகளையும் பரிசுத்தம் கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கிற இடங்களிலே அப்படி எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவர், அவர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில நமக்காய் எத்தனையோ காரியங்களை முடித்தார். அவருக்குள்ளே இருந்தோம்னா இந்த 2021 முழுக்க நான் உமக்குள்ளே இருப்பேன்ப்பா, உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய மேன்மைகளும் வரும் என்று உணர்ந்து நாம் சொல்லுவோம். நம் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடு. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பயுமே தோல்விங்கிறது என் வாழ்க்கையிலே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் சொல்லுவோமா? தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை. இயேசு என்னுடனே. சொல்லுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. விசுவாசத்தோடு ஓசன்னா ஜெயம். ஏசு ராஜா, ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா sing loudly, loudly. ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மகிமை. மகிமைக்குரியவருக்கு நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உயர்த்தி அவரை நன்றியோடு நன்றியோடு பீட்டை ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, நீர் நல்லவர், நீர் வல்லவர். மேஜர் வாங்க. ஆமென். ஆவியானவரே இங்க ஒருத்தர் நம்மை காண்கிறார், ஒருவர் இங்கே இருக்கிறார். யாரும் பார்ப்பது போல அவர் பார்ப்பதில்லை, அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். சொல்லுவோமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறிய வேணும்னு சொல்லி என்னைய சேர்த்துட்டீங்களே டாடி. உங்க அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் ஒன்றுமில் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்லனே. அழகான கண்கள் யாருமே பார்க்காத போது என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைத்த போது அழகான அவர் பார்த்தார் இல்லையா? அவர் பார்க்கும்போது எப்படி பார்த்தார் தெரியுமா? இந்த ஆள் சும்மா தனியா இருக்கிறான், இந்த அம்மா தனியா இருக்கு. என் உயிரான உயிரான உயிரா அவர் என் உயிரோடு கலந்து உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே என் உயிரே நான் உம்மை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 மார்போடு அனைத்தீரே, மனக்காவாலை தீர்த்தீரே. சொல்லுவோ மார்போடு அனைத்தீரே, மனக்காவாலை தீர்த்தீரே. எந்தன் அம்மா தேற்றினதை விட எந்தன் இயேசு தேற்றினார். அதனால உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்களா? உம்மை அப்பான்னு அப்பான்னு கூப்பிடட்டுமாப்பா? அம்மான்னு கூப்பிட என் கூட சேர்ந்து கூப்பிடுறீங்களா? அப்பா அம்மா சொல்லுவோம். அப்பா
முடியுமா? வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவே, என்ன இன்னைக்கு சொல்லுங்க, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்க. இந்த அசன பண்டிகையில என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லு. இந்த வருஷம் முழுக்க நீங்க சொல்றத நான் கீழ்ப்படிவே, செயல்படுவே. சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவே, செயல்படுவே, வாழ்ந்து காட்டுவே, என்னைய நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவே, என்னைய. கோடான கோடி தேவதூதர்கள் ஒருமித்து சொல்லுகிற ஒரே குரலோடு, பரலோகத்தின் தேவதூதர்கள் ஓயாமல் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு எல்லாரும் சபையார் அத்தனை பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து, உங்க தோள்களுக்கு மேல முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி ஒரே குரலா என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஹalleluya. அண்ணாந்து பாருங்க, நோக்கி பார், பிழைப்பாய். ஹalleluya. Again one more loudly, சத்தமா. எனக்காக இல்லை, எனக்காக அல்ல, அவருக்காக, அவர் நாம மகிமைக்காக, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உமது நாம மகிமைக்காக. ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள், இந்த பண்டிகை 14வது அசன பண்டிகையில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல நம்முடைய சமூகத்திலே கூடி வர நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள் எப்படி நடந்தால் எங்கள் வாழ்க்கை நலமாயிருக்கும் என்பதை கற்றுத்தாரும், ஆசீர்வாதமாக்கும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் கல்வாரி ஊழியங்களின் சார்பாக மனதார உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்வாரி ஊழியங்கள் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள அல்லது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வெளியிடும் எங்களுடைய கல்வாரி மலர் உங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் மாலை ஆராதனையிலே எங்களுடைய குழுவின் முதன்மை உறுப்பினர் அன்பு சகோதரர் மயில்ராஜ் அவர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போதே வெளியிலே நிற்பார்கள். அவர்களிடத்திலே ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவத்தை நீங்கள் வாங்கி உங்களுடைய சரியான முகவரி மற்றும் அலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் கல்வாரி ஊழியங்களில் நடக்கிற ஊழியங்கள் விவரங்கள், பிரதர் செய்கிற செய்திகளின் விவரங்கள் உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று எண்ணினீர்களே, ஆனால் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணையும் நீங்கள் அதிலே பதிவிடுங்கள். எங்களுடைய கல்வாரி டிவி ஊழியங்களுக்காக, எங்களுடைய கல்வாரி அநாதை ஆசிரமத்திற்காக, எங்களுடைய கல்வாரி ஜபக்குழுக்களுக்காக, எங்கள் கல்வாரி பாடகர் குழுவுக்காக, எங்கள் கல்வாரி இதழ் ஊழியத்திற்காக, எங்கள் கல்வாரி கன்வென்ஷன் ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நிமிடம் ஆகிலும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட குடும்ப ஜபங்களிலே நீங்கள் ஜபிக்கும் போது ஜபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். எங்கள் கல்வாரி ஊழியத்தின் ஸ்தாபகரும் போதகருமான சகோதரர் KP ஜோசப் அவர்கள் இப்பொழுது முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். என்றால் கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற கர்த்தருடைய தாசனை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய கல்வாரி அன்பு ஊழியத்துடைய சார்பிலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பிரசங்க பீடத்தில் நிப்பாட்டின என் தேவாதி தேவனுக்கு முதல் என் நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அழைப்புக்கு உதவி செய்த அருமையான ஐயாவுக்காக, அழைத்த நம்முடைய குருவானூருக்காக, கமிச்சி அங்கனருக்காக, இதோ
இன்றைக்கு பலிபீடத்தில் உட்கார்ந்திருக்கிற அருமையான குருமார்களுக்காக என் நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அதன் மூலமாய் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இது ஒரு ஏனோ தானோ கூடுகை அல்ல. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு இடம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு இடம். இந்த பிரசங்க பீடத்தில் என்னை மறைத்து என் நாவிலே என்னுடைய வார்த்தைகளை வைத்து ஜனங்களோடு பேசும் அப்பா. பேசுங்க சாமி. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஏசப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்திருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தேவன் பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறாவின் கண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம், கசந்து போன வாழ்க்கையை செழிப்பாக்குகிற தெய்வம் ஐயா. இன்றைக்கு இந்த இடத்தினுடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினதாமே. உம்முடைய வார்த்தை பெண்மான்களை எழும்படி செய்ததாமே. அந்த வல்லமையுள்ள வார்த்தை, அந்த கிருபையுள்ள வார்த்தை, அந்த எச்சரிப்பு நிறைந்த வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை இன்றைக்கு இந்த ஜனங்கள் மத்தியிலே கடந்து வர அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. நன்மையினால் முடி சுட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமம் கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் அதிகமாக வேத புஸ்தகத்தை சுமந்து வாருங்கள். வேதத்தை நீங்கள் சுமந்தால் கர்த்தர் உங்களை சுமப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் செல்ல சுமந்து வர்றீங்க. செல்லுக்குள்ள பல காரியங்கள் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அன்பான ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன். இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தால் கர்த்தர் உங்களை சுமப்பார். இந்த வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்றாரு. அப்போ இந்த வேதத்தை மறக்காதபடி நாம் சுமந்து தேவாலயத்துக்கு வருவோம் என்றால் நம்மளையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் செழிப்பாக்குவார். அல்லேலூயா. கொண்டு வந்த வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1081ஆம் பக்கத்தில் இருக்கிறது. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையிடத்தில் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில 2 பண்டிகை தான் நடக்கிறது. ஒன்று சோத்திர பண்டிகை, நெல்லை திருமணத்தில் சொல்றேன். ஒன்று திருச்சபையுடைய பிரதிஷ்டை பண்டிகை, 2வது சோத்திர பண்டிகை நடக்கிறது. ஆனால் பைபிள்ல 7 பண்டிகை இருக்கிறது. உங்களுடைய ஆண் மக்களை 3 பண்டிகைக்கு அழைத்து வாங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த தீர்க்கன் அவன் சொல்லுகிறான், அவனுக்குள் ஒரு பாரம் தரிசனம் உண்டாயிற்று. அதனால சொல்றாரு, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. இன்னைக்கு இந்த பண்டிகை என்ன நினைச்சிருக்கிறோம்? அனுசரித்து கொண்டிருக்கிறோம்.
இந்த பண்டிகை நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாராம்? ஆஸ்வதிக்க போறாரு. பண்டிகை நாட்களை என்ன செய்யணுமோ அடுத்த வார்த்தைகளை வாசிப்போம். பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொருத்தனைகளை, பண்டிகைகளை ஆசரிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பொருத்தனை பண்ணணும், பொருத்தனையை செலுத்தணும். பொருத்தனை என்ன செய்யணுமா? பண்ணணும். தாவீது சொல்றாரு, நான் பெருமூச்சுகளோடு பண்ணின அந்த பொருத்தனை பண்ணிருக்கிறேன், அந்த பொருத்தனை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று சொல்றாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணுவாங்க, நிறைவேற்றுவது கிடையாது. ஒருவேளை சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கும் போது மருத்துவமனையில் பொருத்தனை பண்ணுவாங்க, தொழிலுக்காக பொருத்தனை பண்ணுவாங்க, பிள்ளை படிப்புக்காக பொருத்தனை பண்ணுவாங்க, பிள்ளை வேலைக்காக பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொருத்தனை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. ஆனா இன்னும் என்ன சொல்லப்படுது? பொருத்தனைகளை நீ என்ன செய்யணும்? நிறைவேற்று. ஐயா, 2020ஆம் ஆண்டிலே அந்த 13வது அசன பண்டிகையிலே நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், அதை இந்த நாட்களில் நான் நிறைவேற்றுகிறேன். நிறைவேற்றணும். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றும் போதுதான் சத்ரு சங்கரிக்கப்படுவான். நமக்கு எந்த விதமான பலவீனம் சோர்வு வராதபடி 12 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த அசன பண்டிகையில் 14வது இந்த பண்டிகையிலே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்ன பொருத்தனை? ஐயா, என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த முதல் மாத சம்பளத்தை இது அடுத்த அசன பண்டிகைக்கு நான் படைக்கிறேன். ஐயா, 8 வருஷம் 10 வருஷம் என் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது ஆண்டவரே, ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீர் என்று சொன்னால் இதோ அந்த பிள்ளைகள் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் பொருத்தனை பண்ணி ஜபிப்பதினாலே கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு திருநெல்வேலி திருமணம் எல்லாம் தெரியும், அங்கே உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அங்கு பரப்பாடி என்ற ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது. அந்த கிளை சபையிலே ஒரு அசன பண்டிகைக்காக என்னை அழைத்திருந்தார்கள். இன்னிசையிலே நற்செய்தி என்று அங்கு கூட்டம் நடந்தது. பாருங்க, இரவு தான் அசன பண்டிகை நடந்தது. சின்ன கிராமம், மக்கள் எல்லாம் அந்த மண்ணில் உட்கார்ந்துதான் அப்படியே இலை போட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, அங்கே உள்ள அந்த குருவானுடைய அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய இன்னிசை கச்சேரி ஆரம்பிக்க வேணும். அப்போ அந்த குருவானவரை பார்த்து நான் பேசி கொண்டிருந்தேன். இதோ ஒரு அருமையான சகோதரி, அவளை பார்ப்பதற்கே நல்ல வசதி உள்ள போல் இருக்கிறார்களே, ஆனால் அவங்க ஓடி ஓடி அந்த எச்சிலையெல்லாம் எடுக்கிறாங்களே, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போதான் அந்த குருவான சொன்னாரு, அவனுக்கு 8 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியமே இல்லை. போன அசன பண்டிகைக்கு வந்திருந்தாங்க. அவங்க சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8 வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம், இதோ என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அடுத்த வருஷம் அந்த இடத்துல அசன பண்டிகைக்கு வரும்போது எனக்கு என் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார் என்றால் அந்த அசன செலவுக்கு பணத்தை கொடுத்து அந்த எச்சி இலையை நான் எடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். என்ன எப்படி பொருத்தனை பண்ணாங்கம்மா? அசன பண்டிகைக்கு நான் உதவி செய்து எனக்கு ஒரு குழந்தையின் ஆண்டவர் தருவார் என்றார் அடுத்த பண்டிகையிலே, அசன பண்டிகையிலே நான் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று அவள் பொருத்தனை பண்ணினாங்களாம். அதனால பாருங்க, ஓடி 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 அந்த ஜனங்கள் சாப்பிட்ட அந்த எச்சியெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்? மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள சகோதரி, மிகவும் மாசமான சகோதரி, பாங்க அவருடைய பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்றி அழகான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை எதிர்பார்க்கிறாரு. பொருத்தனைகளை இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. பண்டிகைகளை ஆசரிக்கிற நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. பிசினஸ் ஆசிர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வெளியிடத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய பொருத்தனைகளை கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நாம் கடந்த ஆண்டிலே ஒரு 8 மாதங்களாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தது, வழிபாடு ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும்
வேண்டும். ஆண்டு இந்த நாட்கள் இந்த பண்டிகை காலத்தை நமக்கு தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பண்டிகை அனுசரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களையும் அதிசயத்தையும் செய்கிற ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்களாக அவர்கள் எகிப்தில் அடிமையாயிருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம் தேவன் படைத்த மக்கள் அவள் பண்டிகை கொண்டாடவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, அவள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ என் ஜனங்களை எப்படியாவது பண்டிகையில் நடத்த வேண்டும் என்று தேவன் ஒரு தீர்மானிக்கிறார். அப்போ இந்த பண்டிகை நடத்தக்கூடிய வழி என்ன? முதல்ல அந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தன சங்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அந்த பார்வோனுடைய பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், என் மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதியிலே தாயின் கருவிலே தோன்றும் முன்பதாகவே கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசையை தெரிந்து கொண்டு அவன் வளர்ந்தான், 40 வயது வாலிபனாய் மாறினான். என கருமையான தேவனுடைய பிள்ளையே பாருங்க, அவன் வந்து அந்த தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை, எத்ராவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் முச்சடி தண்ணிலே அவனுக்கு தரிசனமாகிறாரு. முச்சடியிலே தரிசனமாகி இதோ மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். இதோ எகிப்திலே என் ஜனங்கள் அடிமையாயிருக்கிறார்கள், 430 வருஷம் அவள் ஆராதிக்கவில்லை, பண்டிகை கொண்டாடவில்லை, அவளை அழைத்து கொண்டு வருகிற பொறுப்பை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல பயந்தான். ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனா உடையவன், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று அவன் சொல்லுகிறான். உனக்கு ஒரு மனிதனை அனுப்புகிறேன், அவன் உனக்கு வாயா இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவன் புறப்பட்டு போய் பார்வோனுடைய அரண்மனையிலே நிற்கிறான். அந்த அரண்மனையில் நின்று அவன் பேசுகிற வார்த்தை என்ன? என் ஜனங்களை அனுப்பிவிடும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி. எங்க போய் கொண்டாட போறாங்களா? வனாந்திரத்திலே பண்டிகை கொண்டாட போகிறோம், அதற்காக என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று இருவரும் கேட்கிறார்கள். அடிமையாய் கிடக்கிற ஜனங்கள், அடிமைத்தன சங்கிலே கட்டப்பட்ட ஜனங்கள் இதோ வனாந்திரத்திலே பண்டிகை கொண்டாட போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, 10 வாதைகள் அனுப்பப்படுகிறது. சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், ஆனா சாட்டா முடிக்கிறேன். 10 வாதைகள் அனுப்பப்படுகிறது. 10 வாதையிலும் அங்கு வெற்றி கிடைக்கிறது. நடக்கிற காரியம் என்ன? இந்த மோசே இந்த ஜனங்களை எப்படியாவது விடுவித்து கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த அரசன் சொல்றாரு, நீங்கள் புருஷராய் போய் ஆராதனை பண்ணுங்க. 2வது சொல்றாரு, மனைவிகள் பிள்ளைகளோடு கூட்டிட்டு போங்க, அவங்களுடைய கால்நடைகளை ஆடுகளை எல்லாம் விட்டுட்டு போயிருங்க. மோசே சொல்றாரு, பண்டிகைக்கு என்ன தேவை? ஆடு தேவை, பலி செலுத்த ஆடு தேவை. என் அன்பு தேவ பிள்ளையே பாருங்க, அடிமைத்தன சங்கிலி இருந்த அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்கள் பண்டிகை கொண்டாடும்படியான காரியத்தை அங்கு கர்த்தர் நடத்துகிறார். பண்டிகை வனாந்திரத்திலே ரெகிதூவி என்ற இடத்திலே கூடி அவர் தேவனுடைய பண்டிகை ஆசரிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பாளையத்தில் புறம்பே வந்து நிற்க சொல். நான் மேகத்தூணில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். மலை அடிவாரத்தில் நிற்க சொல், மலையை தொட வேண்டாம். மலையின் அடிவாரத்தில் நிற்க சொல், மலையை தொட வேண்டாம். குடும்பம் குடும்பமாய் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிப்பாட்டு, நான் மேகத்தூணில் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றி சொன்னார். அதே போல இந்த நாட்களிலே பண்டிகை ஆசரிக்கிற நீங்கள் குடும்பம் குடும்பமாய் அவர் சமூகத்தில் நிப்பாட்டும் போது மேகத்தூணில் இருந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மோசையை கொண்டு, லேவி கோத்திரத்தானை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பண்டிகை கொண்டாடும்படி செய்த தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறாய். பண்டிகையை அனுசரிக்கிற நீங்கள்
பொருத்தனையோடு கொண்டு நீங்கள் அனுசரிக்கும் போது உங்களுடைய பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதே போலவே இன்னொரு பலி பண்டிகை ஒரு மனிதன் செலுத்துகிறார். வேதத்திலே பலி என்ற 10 இடங்களிலே அந்த பலிகள் இருக்கிறது. அஞ்சான பலி, போஜன பலி அப்படின்னு 10 பலிகள் இருக்கிறது. லேவியராமத்தில் வாசிங்கன்னா பலி 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 என்று வரும். ஆனால் அதில் இருக்கிற பலிகள் 10 பலி தான் இருக்கிறது. ஆதி நாட்களை பலி செலுத்தினது போல இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் மோசே வனாந்திரத்திலே பலி செலுத்தினது போல இன்றைக்கு இரண்டாவது காரியம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 20, 21 நாம் வாசிக்கும் போது கொண்டு அவர்களை இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நோவா ஆண்டவர் சொல்றாரு, நோவாவே ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி. மகா பெரிய ஒரு அழிவு வர இருக்கிறது. இந்த ஜனங்களை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். பாவம் செய்து தேவ மகிமையற்று காணப்படுகிறார்கள். இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். 7:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அழகான பேழையை அவன் உண்டாக்குறான். ஆரோத் மலையில் அந்த பேழை இன்றைக்கும் இருக்கிறது. மனுஷனால் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட பேழையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு தேவ வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பேழை ஆரோத் மலையிலே இன்றைக்கும் இருக்கிறது. நோவா உண்டு பண்ண பேழை இன்றைக்கும் பாதுகாப்பா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பேழையை உண்டாக்கு, ஜோடி ஜோடியாய் மிருகத்தை அந்த பேழைக்குள்ளே கொண்டு வா, உன் குடும்பங்களை கொண்டு வா. 120 வருஷம் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். பாருங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் கட்டாந்தரையில என்ன செய்யறான்? பேழையை கட்டிட்டு இருக்கிறான். கட்டாந்தரையில கட்டிட்டு இருக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, கட்டாந்தரையில இந்த நோவா பேழை கட்டிட்டு இருக்கிறானே, இவனுக்கு பைத்தியமா என்று நினைச்சிருப்பாங்க. இவனுக்கு பைத்தியம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா, உத்தமனாயிருந்த நோவா, கர்த்தருடைய பணி செய்ய வந்த நோவா அழகான ஒரு பேழையை உண்டாக்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறார். கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. 40 நாட்கள் மழை பெய்தது, நாடெல்லாம் நீரால் நிரம்பினது. 40 நாட்கள் மழை பெய்தது, நாடெல்லாம் நீரால் நிரம்பினது. நோக்கிய மனிதர் வேழனம் செய்தார், நோக்கிய மனிதர் ஏழனம் செய்தார். நொந்து நோவா நிறுத்திடவில்லை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டுவே நான் கடவுளின் வார்த்தையை நம்பி. அழகான பேழையை அவன் உண்டாக்கினான். 120 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் பண்ணினான். ஒருவருமே வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருமே தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜோடி ஜோடியாய் அந்த பேழைக்குள்ளே எல்லா மிருக ஜீவன்களும் சென்றது. ஏதோ இந்த நோவாவும் அவன் 3 மகன் 3 மருமக்கமார், நோவாவுடைய மனைவி 8 பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். 8 பேர் அந்த பேழைக்குள் சென்றபோது கர்த்தரே அந்த வாசலை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேழையை உண்டாக்கினது இந்த நோவா, உருவாக்கின நோவா. வாசல் எங்க வைக்கணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா கதவை மாத்திரம் அடைக்கிற பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அந்த தண்ணீர் வந்து மிதக்கும் போது சொந்தம் பாராட்டி ஒருவேளை வந்து, நோவா உன் சித்தி வந்திருக்கிறேன், பெரியப்பா வந்திருக்கிறேன், கதவை திற என்று சொல்லி மனமாறி இவன் திறந்துடக்கூடாது.
கொடுக்கப்பட்ட தருணத்துக்குள்ளே தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காலம் வராது, மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு கிடைக்காது, மீண்டும் ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. என் அன்பு தேவனே, எச்சரிப்பின் சத்தங்கள் முடிந்தது, வாசல் அடைக்கப்பட்டது, 40 நாட்கள் மழை பெய்தது, நாடெல்லாம் வெள்ளம் நிரம்பிச்சு என்று வாசிக்கிறோம். பாருங்க, அவன் 600 வயசுல அந்த பேழைக்குள்ள போறான். அந்த பேழையை விட்டு அவன் வெளியில வரும்போது 601. எத்தனை வருஷம் இருந்திருக்கிறான்? அப்போ 1 வருஷம். 600 வயசு அவனுக்கு. இந்த பேழையை கட்டி முடிச்சு 40 நாட்கள் மழை வந்த நாட்கள். 600 வயசுல அவன் அந்த பேழைக்குள் போகிறான். அந்த பேழையை விட்டு அவன் வெளியே வரும்போது எப்போ வருகிறான்னா 601, 1 வருஷ காலம் அந்த பேழைக்குள்ளே அவனை சரியானபடி போஷித்து என் தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. மகா பெரிய அழிவில் இருந்து அந்த நோவாவுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் பேழைக்குள் வைத்து பாதுகாத்த தேவன், கடந்த ஆண்டிலே அழிவு வந்தது, வைரஸ் நோய் வந்தது, கர்த்தர் உங்களை ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாத்தது போல தேவன் உங்களை பாதுகாத்தாரே. அந்த அன்பை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நோவா அவன் என்ன செய்தானா, வெளியில வந்த உடனே முதல்ல பலி செலுத்தினான். வெளியில வந்த உடனே பலிபீடத்தை கட்டி முதல்ல ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அசன பண்டிகை முதல் மாதத்தில் நடத்த வேண்டும் என்று யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு தேவப்பிள்ளையே, பண்டிகையை கொண்டாட வேண்டும், பண்டிகையை அனுசரிக்க வேண்டும், பண்டிகையிலே பொருத்தனை பண்ண வேண்டும். நம்ம அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை அழிவுக்கு நீங்களாக்கி ஓராண்டு காலம் எப்படி அழகாய் பாதுகாத்து நடத்தி வந்தாரோ, அதே போல் 2021 ஆண்டுல ஒரு பேழைக்குள் வைத்து உங்களை பாதுகாப்பது போல் பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். நீ எனக்கு பலி செலுத்தும் போது, பண்டிகையை அனுசரிக்கும் போது, இந்த 21 ஆண்டு முழுவதும் நான் உங்களை பாதுகாப்பேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. பைபிள்ல வாலிபம் எத்தனை வயசு தெரியுமா? வாலிபம் சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. நமக்கு வாலிபம் யாருக்கு இப்ப 100 வயசு யாருக்கு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எழுது. அப்ப யாருக்கும் 100 வயசு நினைச்சல ஆகல. நம்ம கர்த்தர் வாலிபர்களாக என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நோய் நொடி வராமல், பலவீனம் வராம, சோர்வு வராம, மரணம் வராம கர்த்தர் இந்த பண்டிகையை அனுசரிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி உங்களை வைப்பார். அல்லேலூயா. நோவா 601 வயதில் அவனை பாதுகாத்து வழிநடத்தும் போது ஆண்டவருக்கு என்று அவன் பலி செலுத்தினான். நீங்கள் தேவனுக்கு என்று பலி செலுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். 3வது ஒரு குடும்பத்தை குறித்து ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வருஷந்தோறும் பண்டிகைக்கு செல்லுகிற ஒரு குடும்பம், எல்கானா குடும்பம். வருஷந்தோறும் பண்டிகைக்கு போவாங்க. இப்ப நமக்கு நல்ல வார ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், சந்தோஷத்தின் நாள், வந்து தேவனை ஆராதிக்கிற நாள். அந்த நாட்கள் அப்படி கிடையாது. பல பகுதியில் இருப்பாங்க. அந்த பண்டிகை நாட்களில் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க. பாருங்க, அதே போலதான் இந்த எல்கானாவுடைய குடும்பம். பாருங்க, அவனுக்கு 2 மனைவி என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தவளுக்கு அண்ணாளுக்கு என்ன கிடையாது, குழந்தை இல்லை. ஆனா அந்த இளையவளுக்கு குழந்தை, 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இவங்க வருஷந்தோறும் இந்த பண்டிகைக்கு வருவாங்க. வருஷந்தோறும் வந்து பண்டிகையில் என்ன செய்வாங்களாம், பலி செலுத்துவார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1:3 வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 1:3, சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும், என் அன்பு தேவப்பிள்ளை, வருஷந்தோறும் பண்டிகை. இந்த அசன பண்டிகை நமக்கு எப்படி நடக்கிறது? வருஷந்தோறும் நடக்கிறது. வருஷந்தோறும் பண்டிகை நடக்கிறது. இந்த எல்கானா குடும்பம் வருஷந்தோறும் பண்டிகைக்கு வர்றாங்க.
வருஷந்தோறும் பண்டிகை வரும்போது நிறைவுள்ளவள் அதை கவலைப்படவில்லை. இந்த அன்னாள் குறைவுள்ளவள். அவள் பண்டிகையில் போய் தேவ சமூகத்துல நிறைய குடும்பம் வந்திருக்கும் பலி செலுத்தும்படியாய் அந்த பண்டிகையில வந்திருப்பாங்க. இந்த அன்னாள் போய் என்ன செய்றா, தேவ சமூகத்துல அவ என்ன செய்றா, தன் இருதயத்துடைய பாரத்தை எல்லாம் ஊற்றி ஜெபம் பண்றா. தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்றா. ஆண்டவரே, அடுத்த பண்டிகைக்கு நான் வரும்போது எனக்கு என்ன இருக்கணும்? பைபிள் படி சொல்றேன், அடுத்த பண்டிகைக்கு அசன பண்டிகை வரும்போது என் மகனுக்கு குழந்தை இருக்கணும், என் மகளுக்கு குழந்தை இருக்கணும் ஐயா, நான் ஆஸ்வதிக்கப்பட்டுக்கணும் சொல்லி அந்த பொருத்தனை அவ பண்றா தேவ சமூகத்துல. என் அன்பு பண்டிகையிலே அவள் என்ன செய்கிறாள், அந்த சேனைகளின் தேவனை பணிந்து கொள்ள வருகிறார்கள், பண்டிகையிலே பலி செலுத்துகிறார்கள். அந்த தேவ சமூகத்திலே அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க. கேட்கிறத சரியா கேட்கணும். அல்லேலூயா. கேட்கிறத சரியா கேட்டா சரியா அவர் செய்வார். அல்லேலூயா. சரியா கேளுங்க, சரியா செய்வாரு. பாருங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க ஆண்டவரே, அது உம்முடைய ஊழியத்துக்கு என்றே என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பணிக்கு என்று என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவள் பொருத்தனை பண்றா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பொருத்தனையின் ஜெபத்தை அந்த பண்டிகையிலே கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆலயத்தில் நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நரலியே தரலியே தரலியே துக்கமுகமா இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் புலம்ப கூடாது. பாருங்க, அவள் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. தேவ சமூகத்திலே அந்த பண்டிகை நாளிலே அவள் புலம்பி ஜெபித்தாள், போராடி ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அவள் ஜெபிக்கிறத பார்த்து அவ குடிச்சு வெறிச்சிட சொல்லி ஏலி கேட்கிறான். அவளை பார்த்து, ஸ்திரீயே, நீ குடிச்சு வெறிச்சிருக்கிறாயா என்று கேட்கிறான். ஏன்னா அவ்வளவு கண்ணீர் வடியுது, அவ புலம்புகிறா. எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா, நான் ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அவ பொருத்தனை பண்றா பண்டிகையில. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அவள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த பண்டிகைக்கு அவர் வரும்போது அந்த பிள்ளை பால் மறந்த நாளிலே தேவாலயத்தில் விட்டாள். அந்த பிள்ளையை தேவ சமூகத்திலே கொடுத்தாள். அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினதுனால, பண்டிகையில பண்ணின அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினதுனால அவளுக்கு மீண்டும் கர்த்தர் எத்தனை பிள்ளையை கொடுத்தார் தெரியுமா? 5 பிள்ளைகளை கொடுத்தார். எத்தனை பிள்ளை கொடுத்தாருமா? பொருத்தனை மலடியா இருந்தவருடைய வாழ்க்கையிலே அந்த பண்டிகை நாளிலே பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை அவ செலுத்தினதுனால அந்த அண்ணாளுக்கு மீண்டும் கர்த்தர் எத்தனை பிள்ளை கொடுத்தாரா? 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாமும் இந்த பண்டிகை நாட்களிலே, அசன பண்டிகையிலே நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த இடத்துல, இந்த ஆலயத்துல ஒரு மகிமையான பிரசன்னத்தை பார்க்கிறேன். எத்தனையோ திருச்சபைக்கு போயிருக்கிறேன், ஆனா இந்த இடத்துல ஒரு மகிமையான பிரசன்னத்தை பார்க்கிறேன், ஒரு ஒளியை பார்க்கிறேன். இங்க இருக்கிற நீங்கள் ஜனங்கள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்துல நீங்கள் பண்டிகை கொண்டாடுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஆலயத்துல தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். தெய்வம் இல்லை என்பதை மதிகடன் சொல்லுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. பண்டிகை கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய சகல சர்வாயுத வல்லமைகள் அழிக்கப்படும். செய்வினை அழிக்கப்படும், ஏவல் அழிக்கப்படும், வெள்ளி சூனிய ஆவிகள் அழிக்கப்படும், போராட்டம் அழிக்கப்படும், வறுமை வெறுமையெல்லாம் அழிக்கப்படும். கர்த்தர் இந்த ஆலயத்தில் உங்களை நிறைவாய் வைத்து மகிழவும் செழிக்கவும் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்கானா குடும்பம் பண்டிகையிலே வந்து பங்கெடுத்தது, பலி செலுத்தினது, பொருத்தனை பண்ணினார்கள். பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தூத்துக்குடி நாசி தைசன்ல பழனியப்பா புரம் சேகரம் என்ற ஒரு சேகரம் இருக்கிறது. அங்கு இதே போலதான் அசன பண்டிகைக்கு முந்தின நாள் ஒரு சோத்திர கூட்டம் வைத்திருந்தார்கள். நான் இந்த சர்ச்சுக்கு பழனியப்பாபுரம் சேகரத்திற்கு அங்கு நான் பண்டிகை ஆராதனையிலும் முந்தின நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலும் செய்தி கொடுக்கும்படியாய் நான் கடந்து போயிருந்தேன். பண்டிகை ஆறுகளை காலையில் செய்தி கொடுக்கும்போது கோயம்புத்தூர் பகுதியிலே
ஒரு அருமையான ஒரு சகோதரி வடவெள்ளி என்ற இடத்துல பலசர கடை வைத்திருக்கிறார்கள். 6 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லையா. அதனால இந்த பண்டிகையிலே அந்த அன்பு சகோதரனும் சகோதரியும் கடையை அடைச்சிட்டு பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பண்டிகை பிரதான பண்டிகையா, வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகைக்கு வர்றோம் அப்படின்ட்டு அந்த பண்டிகையில் பாருங்க கணவன் மனையும் அந்த ஊரே திரண்டு நிற்கிறது. பாருங்க அந்த பண்டிகையில் அந்த அன்பு சகோதரி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். செய்தியை கேட்டு, ஆண்டவரே எனக்கு அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஐயா, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. 6 வருஷம் குழந்தை இல்லாத அந்த சகோதரிக்கு அந்த பண்டிகையிலே பொருத்தனை பண்ணி ஜெபித்ததினால கர்த்தர் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் சாட்சியா இருக்கிறாங்க, விசாரித்து கொள்ளலாம். எந்த ஒரு பிரசங்க பீடத்திலும் நான் பொய்யான காரியங்களை சொல்லது கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, அவளுக்கு நீ குழந்தையை கொடுத்து அதை அழகா வளர்க்க உதவி செய்தாரு. அவள் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாளாம். அண்ணே அந்த பண்டிகையில் அந்த நாட்களுக்குரிய பொங்குகிற அந்த அரிசியை நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். 200 கிலோ அரிசி, 2 மூடை, ஒரு மூடை 100 கிலோ, 200 கிலோ அரிசியை பொறுப்பெடுத்து அந்த ஊழியத்துக்கென்று அடுத்த பண்டிகையில் அந்த பொருத்தனை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு தசன பண்டிகை வந்திருக்கிற நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள், ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வியாபாரங்கள் ஆஸ்வதிக்கப்படணுமா, உங்கள் குடும்பம் மேன்மை அடையணுமா, உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, இதோ ஆண்டவர் சொல்ற நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றான், ஆண்டவரே நான் வெறுமையா போறேன் ஐயா, எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் தந்து 2 பரிவாரங்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர பணிவீர் என்று சொன்னால், இந்த இடத்துல கல்லாய் நிப்பாட்டுகிற இடத்துல இங்கு தேவனுக்கு ஒரு வீடை கட்டுவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கடந்து போகிறான். வெறுமை, ஒரு கோலும் ஒரு சின்ன பையனாவும் கையில் இருக்க, வேற ஒண்ணுமே இல்லை. வெறுமையாய் போற யாக்கோபை 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் திரும்பி வர பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் பொருத்தனைகளை எல்லாம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு ஆண்டு பெரிய காரியத்தை செய்வார். நிறைய பேர் பாருங்க பொருத்தனை பண்ணுவாங்க, ஆனால் அந்த பொருத்தனை செய்யறது கிடையாது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க நான் யாசிக்கிறேன். பழையங்கோட்டையிலே குளோரி இன் தி சர்ச் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் போயிருக்கீங்க குளோரி இன் தி சர்ச்? அவ்வளோதானா? ஒரு இங்கிலீஷ் சர்ச்சு. காலையில் இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும், அதுக்கப்புறம் 10 மணிக்கு 9 மணிக்கு பிறகு தமிழ் சர்ச்சு நடக்கும். இப்போ 2 டேஸ்லேயும் நான் 3வது வாரம் அங்கே நான் பேசுகிறேன். அந்த சர்ச்சில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருந்தாங்க செய்தி கொடுப்பதற்காக. அது குளோரிந்தா வாரம். நெல்லை திருமண்டலத்தை சாபித்த குளோரிந்தை அம்மையாருடைய அந்த வாரம். அந்த அம்மையாரை குறித்து கொஞ்சம் பேசி செய்தி கொடுக்கணும். அதனால எனக்கு அழைப்பு கிடைத்து நான் போயிருந்தேன். மிகவும் திரளான கூட்டம், இதை விட பயங்கரமான கூட்டம். ஏன்னா 2 சர்வீஸ் நடக்கும், அவ்வளோ பயங்கரமான கூட்டம் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. அதில் நான் செய்தி கொடுத்து முடிச்சிருக்கும் போது ஒரு அருமையான ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வந்தாங்க. ஐயா, எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வரணும், உங்கள் செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அதனால எங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி என்று சொல்லி நான் உங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுவதற்காக நான் போயிருந்தேன். 2 பேருமே தூய யோவான் காலேஜில் பணியாற்றி ரிட்டையர்டான அருமையான சகோதர சகோதரிகள். 2 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. யோவான் காலேஜில் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆனவங்க, மிகவும் வசதியானவங்க. பாருங்க, ஒரு குடும்பத்தில் போய் அங்கே ஜபிக்கும்படியாய் போயிருக்கும்போது குடும்ப நபர்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. என்னுடைய மூத்த மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணீங்க ஐயா, அவனுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும், சம்பளம் உயர் வரணும், அவனுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அம்மா, அமெரிக்காவில் இருக்கிற மகனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன். 2வது ஒரு ஜெப குறிப்பு வச்சாங்க. நம்மளுடைய சிஎஸ்ஐ டைசரில் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு லிஸ்ட்டில் என் பையன் ஃபஸ்ட்டாக இருக்கான், 2வது பையன், அதனால் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, சீக்கிரம் நல்ல வேலை அவனுக்கு கிடைக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி சொன்ன. சரி அம்மா அப்படி சொன்னேன். 3வது ஒரு பையன் இருக்கான், காரூண்டியாவில் 2nd இயர் பண்ணிட்டு இருக்கான் ஐயா, அவனுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, படித்து முடிச்சு வந்த பிறகு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க சொன்னாங்க. 3வது ஒரு பையன் இருக்கிறான் ஐயா, 10th முடிச்சுட்டு வீட்டுக்கு அடங்குறதே கிடையாது. என்ன முடிச்சிருக்காங்கன்னா 10th முடிச்சுட்டு வீட்டுக்கு அடங்குறதே கிடையாது.
எங்க போறான் எங்க வர்றானே தெரியல ஐயா. எங்க போறான் எங்க வர்றானே தெரியல. அவனுக்குள்ள பல பாவங்கள் குடிகொண்டு இருக்குது ஐயா. அவனுக்காக நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுக்கு சித்தம் இருந்தா உங்க ஊழியத்துக்கு கூட்டு போங்க. புரிஞ்சுதா? 10th முடிச்சுட்டு வீட்டுக்கு அடங்காம இருக்கு, நல்லா ஜெபம் பண்ணணுமா? ஆனா அதை நினைச்சணும், ஊழியத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற பையன் ஊழியத்துக்கு வேண்டாம், பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பையன் ஊழியத்துக்கு வேண்டாம், காருண்யாவில் 2nd இயர் பண்ணிட்டு இருக்கிறவன் ஊழியத்துக்கு வேண்டாம். இந்த 10th முடிச்சுட்டு வீட்டுக்கு அடங்காம ஊர் சுத்துறது யாருக்கான்? இதான் நிறைய பேருடைய பொருத்தனை, இதான் நிறைய பேருடைய பொருத்தனை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பாருங்க, ஆகாது என்று தள்ளப்படுகிற கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாச்சு. கரெக்டா அந்த பையன் வந்துட்டான். அவனுக்காக ஜெபம் பண்ணேம்மா, ஆண்டவரே இவனை ஆசிர்வதிங்க. ஏன்னா 3 பிள்ளைகள் பார்க்க முடியல, இந்த பையனுக்கு தான் பார்க்க உதவி செஞ்சாரு. அவனுக்காக தலையில கழிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டவரே, இந்த அம்மா சொல்றாங்க இவன் ஆகலன்ற ஐயா, இந்த ஆகாத கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பிறகு அவன் +2 முடித்தான், நல்ல கல்லூரிக்கு போனான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, மதுரை அரசடியில் படித்து இன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு குருவானவராக அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். என் அன்பு பிள்ளை, ஒதுக்கப்பட்ட கல் தான் உயர்த்தப்படும். ஆகாது என்று சொல்லப்படுகிற கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்படும். நீங்கள் ஒருவருடைய பிள்ளை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? அந்த பிள்ளை மீது அன்பு செலுத்துங்க, பாசம் காட்டுங்க, பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய பிள்ளை வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். என் அன்பு தேவ, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக, பண்டிகை கொண்டாடுவதற்காக அந்த மோசையை கொண்டு அந்த ஜனங்கள் அடுமே அந்த மக்களை கொண்டு வந்து வனாந்திரத்திலே பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடினார்கள். மேகத்துளில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் பண்டிகை நாளில். பாருங்க, நோவா பாருங்க, 1 வருஷ காலம் அந்த தண்ணிக்குள்ள மிதந்து கொண்டிருந்தான், அந்த பேழைக்குள்ள மிதந்து கொண்டிருந்தான். கர்த்தர் 1 வருஷ காலம் அவனை பாதுகாத்தார், அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து அவன் வெளியிலே கடந்து வரும்போது ஆண்டவருக்காக தேவனுக்காக அவன் பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடினான். 3வது பார்க்கிறோம், அந்த எல்கானா குடும்பம் பாருங்க, அந்த பண்டிகை நாளிலே தேவ சமூகத்தில் அந்த அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இந்த அசன பண்டிகை வந்திருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எழும்பி நிற்போமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல, எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்க வெளியில உட்கார்ந்துருக்கலாம், இந்த சத்தத்தை தூரமா இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, அப்படியே எழும்பி நின்று பயபக்தியோடு உடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. பயபக்தியோடு. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது, இன்றைக்கு ஒரு செழிப்பு உங்களுக்கு வரப்போகுது. இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு என் ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்க போறாரு, உங்களை மேன்மைப்படுத்த போகிறாரு. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொன்னவர், உன் பொருத்தனைகளை நிறைவேற்று என்று சொன்னவர் இதோ நம் நடுவில் வந்திருக்கிறார். அசன பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, அசன பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, இந்த பண்டிகை ஆராதனையிலே 3 குடும்பத்தை கர்த்தர் நிறுத்தி ஆண்டு நம்மளோடு பேசினாரே. மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி கர்த்தர் உதவி செய்தாரே. அதே போல பாதுகாத்து நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்து 1 வருஷம் ஆயிடுச்சு, அவனை பாதுகாத்து அந்த பேழைக்குள் இருந்து இறங்கி வரும்போது ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தினான். அதே போல வருஷந்தோறும் எல்கானா குடும்பம் பண்டிகையிலே பங்கெடுக்கும்படியாக பலி செலுத்தும்படியாய் கடந்து வருவார்கள். அதை பொருத்தனை பண்ணி ஜெபிப்பார்கள். அந்த பொருத்தனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் இந்த பண்டிகையை அனுசரித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல இன்றைக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்ன தேவை என்பதை நீ கர்த்தரிடத்துல சொல்லு. உங்க தேவை என்ன என்பதை அவரிடத்துல சொல்லுங்க. நீங்க மனுஷன்ட்ட சொல்லண்டா, மனுஷன்ட்ட நீங்க சொல்லண்டா.
நீங்க தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன குறைவோடு வந்திருக்கிறேன், நான் என்ன வேதனையோடு கூட வந்திருக்கேன், என் மகன் நிமித்தமாய், மகள் நிமித்தமாய், குடும்ப நிமித்தமாய், தொழில் நிமித்தமாய், வீட்டு காரியங்கள் நிமித்தமாய் இதோ நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன காரியத்தை மனதில் சுமந்து வந்திருக்கிறீங்களோ அதை அப்படியே இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. பணம் சாதிக்காதம்மா, பணம் சாதிக்காது, ஆள்பலம் சாதிக்காது, ஆனா உங்களுடைய முழங்கால் ஜெபம் சாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னைக்கு ஆண்டு நோக்கி, ஆண்டவரே நான் இந்த குறையோடு வந்திருக்கிறேன் சுவாமி, என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க, என் கணவன் ஆஸ்வதிங்க, என் மனைவி ஆஸ்வதிங்க, என் பெற்றோர் ஆஸ்வதிங்க, எனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தாங்க, என் மகனுக்கு தாங்க, மகளுக்கு தாங்கன்னு பொருத்தனை பண்ணுங்க. லட்சக்கணக்கான பணத்தை மருத்துவத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்து வந்திருக்கலாம். நமக்கு பரம வைத்தியர் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆணிலும் பெண்ணிலும் மலடு இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மலட்டுத்தனத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற தெய்வம் நம்மத்திலே வந்திருக்கிறாரு. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல உன் பந்தியை சுற்றி இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தை மெய்யாக்கும்படியே வந்திருக்கிறாரு. உன் சந்ததிகளை காண்பாய், உன் சந்தானத்தை ஆசீர்வதிப்ப சொன்ன தெய்வம் இந்த பண்டிகை ஆராதனையில வந்திருக்கிறாரு. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அது ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டு நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வருஷம் 14வது பண்டிகையில் நான் வந்திருக்கிறேன், நான் குறைவுள்ளவனாய் வந்திருக்கிறேன், பல கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், பல நெருக்கத்தோடு வந்திருக்கிறேன், என்ன செய்வது வழி தெரியாமல் வந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த கடன்களை எல்லாம் எனக்கு அடைத்து தாங்க ஐயா, இந்த வறுமையெல்லாம் என்னை மாற்றி தாங்க ஆண்டவரே. இந்த 2021 ஆண்டுல என்னை என் குடும்பத்தை நீ கரம் பிடித்து நடத்துங்க ஐயா, நடத்துங்க ஐயா. 2022 ஆண்டுல பண்டிகை நாள்ல வரும்போது நான் ஆண்டவருக்காய் பண்ணின பொருத்தனை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை இந்த ஆண்டை செய்வார். அவர் செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லப்பட்டது. நீங்கள் நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. தெருவிலே நின்ற என்னை, தாய் தகப்பனை இழந்து தெருவிலே நின்ற என்னை ஆண்டவர் தேடி வந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. 26 ஆண்டு காலமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபித்ததினாலே என் ஆண்டவர் தெருவிலே, தாய் தகப்பனை இழந்து தெருவிலே கடந்த என்னை கர்த்தர் தேடி வந்து என்னை உயர்த்தி கோடி கோடியாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள், தீர்க்க வார்த்தைகளை நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். நம்பினவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொல்றாரு. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பண்டிகையை அனுசரித்து கொண்டிருக்கிற இதோ இந்த திண்டுக்கல் சிஎஸ்ஐ திருச்சபை மக்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய குருவானவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் மேடையில் இருக்கிற அருமை குருமாவுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய உயர்வான அன்பு ஐயாவுக்காக, தலைமை தாங்க வந்திருக்கிற ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் என் ஆண்டு ஊழியப்பால் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இன்னும் பதவி புகழ் கனமுடைய மகனை தேடி வர உதவி செய்யுங்க. திருச்சபை கமிட்டி அங்கத்தினை ஆஸ்வதிப்பீராக. அசன காரியங்களுக்காய் உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஒருவேளை அருமையான ஐயா சொன்னாங்க 5 லட்சம் ரூபாய் தேவை என்று சொல்லி, ஐயா எல்லா தேவை சந்திக்கப்பட்டு ஆண்டவரே மீதம் எடுக்க உதவி செய்வீராக ராஜா. இந்த ஆண்டு பண்டிகை செலவிலே கர்த்தர் செலவழித்து மீதம் எடுக்க உதவி செய்தார் என்று ஒரு உயிருள்ள சாட்சியை பாட்ட போறக்காய் சோத்திரம் ஐயா. ஆண்டவரை வெளியில் இருக்கிற விற்பனை கூடங்களுக்காக, எஃப்எம்பிக்காக, கிரியோன் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். வாலிப ஐக்கியத்துக்காக, சிறுபிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிற தெய்வம்
இன்றைக்கு ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரவு பொதுக்கூட்டத்தை ஆஸ்வதிங்க. திரளான மக்கள் வந்து பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.